உடல் உறுப்புகள்: தலை. நமக்கு மொத்தம் எத்தனை தலை இருக்குது தெரியுமா? ஒரே ஒரு தலை தான் இருக்குது. ஆமாம், தலை. முடி. 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 நெற்றி. முன்னெற்றி. நமக்கு ஒரே ஒரு நெற்றி தான் இருக்குது. இந்த நெற்றியில் தான் நம்ம பொட்டெல்லாம் வைப்போம், தெரியல. புருவம். புருவம். நமக்கு 2 புருவங்கள் இருக்குது. புருவம். கண். கண். நமக்கு 2 கண்கள் இருக்குது. அந்த கண்ணோட உதவியால் தான் நம்ம இந்த உலகத்தில் இருக்க அழகையெல்லாம் ரசிக்க முடியுது. மூக்கு. மூக்கு. நம்மளுக்கு ஒரே ஒரு மூக்கு தான் இருக்குது. அந்த மூக்கை வச்சு நாம் எல்லா வாசனைகளையும் நுகர்ந்து கொள்ள முடியுது. நம்ம உயிர் வாழ்கிறதுக்கு மூச்சை இழுக்கிறதும் அது வழியாக தான். மூக்கு. வாய். வாய். வாய் வழியாக தான் நாம் சாப்பிட்றோம். நமக்கு ஒரே ஒரு வாய் இருக்குது. அந்த வாய் வழியாக தான் நம்ம சாப்பிட்றது, பேசுகிறது எல்லாமே நடக்குது. உதடு. உதடு. நமக்கு மேல் உதடு, கீழ் உதடு அப்படின்னு 2 உதடுகள் இருக்குது. நம்ம வாய்க்கு ஒரு அழகான அமைப்பு கொடுக்கறது அதுதான். பல். பல். நமக்கு இருக்க பற்களை வச்சு தான் நாம் எல்லா பொருட்களையும் நல்லா கடித்து சாப்பிட முடியுது. அது வழியாக தான் நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கும். நாக்கு. நாக்கு. நாக்கு தான் நம்மளுக்கு எந்த உணவு எந்த டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்னு தெரிய வைக்குது. கன்னம். 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 காது. காது. நமக்கு 2 காதுங்கள் இருக்குது. அடுத்தவங்க பேசுகிறத, நம்ம ஆசிரியர்கள் சொல்கிறது எல்லாமே இந்த காது வழியாக தான் நமக்கு உள்ளே போகுது. கழுத்து. நமக்கு ஒரே ஒரு கழுத்து தான் இருக்குது. அந்த கழுத்து தான் நம்ம தலைப்பகுதியையும் உடம்பு பகுதியையும் சேர்க்குற ஒரு பகுதியாக இருக்குது. கழுத்து. மார்பு. மார்பு. வயிறு. வயிறு. நாம் வயிற்றுக்குள்ளே தான் நம்மளை சாப்பிட்ற எல்லா உணவுப் பொருட்களும் உள்ளே போகுது. அங்கே இருந்து தான் நம்மளுக்கு செரிமானம் நடந்து நம்மளுக்கு தேவையான ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது. நமக்கு ஒரு வயிறு தான் இருக்குது. தோள்பட்டை. 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 கை. நமக்கு 2 கைகள் இருக்கு இல்லையா? அந்த கைகளோட உதவியால் தான் நம்ம நிறைய வேலைகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு சாப்பிட்றது, ஏதாவது பொருட்களை எடுக்கிறது, அம்மா கையை பிடிக்கிறது, இது எல்லாத்தையும் கையை வச்சு தானே பண்ணுறோம். விரல்கள். விரல்கள் நம்மளுக்கு ஒரு கையில் 5 விரல்கள் இருக்குது. அப்போ நம்ம 2 கையை சேர்த்து 10 விரல்கள் இருக்குது. அந்த 10 விரல்களை வச்சு தான் நம்ம உணவை எடுத்து சாப்பிட்றது, அழகாக எழுதுறது எல்லாமே பண்ணுறோம். நகங்கள். நம்மளை தலையில் இருக்க முடி மாதிரியே விரல்களில் இருக்க நகங்களும் வளரக்கூடியவை. அவங்கள நாம் வாரத்துக்கு ஒரு முறை வெட்டிடணும். இல்லாட்டி அது ரொம்ப பெருசாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே அழுக்குகள் சேரும். முழங்கை. முழங்கை. நம்ம முழங்கை.
நமக்கு 2 கைக்கு 2 முழங்கைகள் இருக்கும். ஒரு கையில் ஒரு முழங்கை. கால், நம்மளுக்கு 2 கால்கள் இருக்குது. நம்மளுக்கு 2 கால்களும் நல்லா இருக்கனால தான் நாம் நடக்க முடியுது. எல்லா இடத்துக்கும் நடந்து போக, ஓட எல்லாத்துக்கும் முடியுது. அதுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இல்லையா? கால். முட்டி, முட்டி. கால் முட்டி, முட்டி. கால் விரல், கால் விரல். கால் விரல்கள், நம்ம காலில் ஒரு காலில் 5 விரல்கள் இருக்கும். அப்போ 2 காலில் மொத்தம் சேர்த்து 10 விரல்கள் இருக்குது.